உமர் காலித் சிஏஏ நேரத்தில் கைது செய்யப்பட்ட மாணவருடைய அமைப்புடைய தலைவர் 5 ஆண்டுகளாக சிறையில் இருந்த போது கூட அந்த குடும்பத்தார் இதுவரைக்கும் துவண்டு விடாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்திற்காக, இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியனும் என்ன செய்ய வேண்டுமோ அதை முன்னின்று நடத்தி அந்த இஸ்லாமியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரே காரணத்திற்காக எத்தனையோ தடவை முயற்சி பண்றாங்க, இன்னும் வரல. ஒரு நாள் நிச்சயமாக அவன் வெளியே வருவான். வெளியே வந்து மீண்டும் இந்த சமூகத்திற்கு குரல் கொடுப்பான் என்று அவருடைய தந்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இங்கே நான் இந்த இளைஞர்களுக்கு, இந்த சமூகத்திற்கு என்னுடைய மகன் ஆற்ற வேண்டிய கடமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. அதனால் நாங்கள் இங்கேதான் இருப்போம். அவன் வெளியே வந்தாலும் இந்த சமூகத்திற்காக நாங்கள் போராடி கொண்டிருப்போம் என்று சொல்கிறார். ஜெயிலுக்கு போக வேணாம், சமூகத்தில் என்ன நடக்கிறது என்பதையாவது நம்ம நேரத்தை ஒதுக்கி படிக்கணுமா இல்லையா, தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சமுதாயத்தில் இந்த இந்தியாவில் முஸ்லீம்கள்னா யாரு, முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்ன, முஸ்லீம்களுக்கு என்ன செய்யறோம், முஸ்லீம்களை ஏன் அடிக்கிறான், முஸ்லீம்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை, முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்ம நாளைக்கு ஒரு அதிகாரத்தில் போய் இருந்தா நாம என்ன பிரச்சனையை சந்திப்போம், இதையெல்லாம் ஒரு நேரத்தில் நம்ம யோசிக்கணுமா கூடாதா? நீ பெண்கள் களத்திற்கு வருகிறார்கள். அப்ரீன் பாத்திமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி சிஏஏ போராட்டத்திற்காக களத்திற்கு வருகிறாள். அவளுடைய வீடு இடிக்கப்படுகிறது. அவரிடத்தில் கேட்கிறார்கள், உன்னுடைய வீடு இடிக்கப்பட்டு விட்டது, அடுத்து உன்னுடைய நிலை என்ன என்று சொன்னால், என்னுடைய ஜனநாயக போராட்டம் தொடரும்.